பயிற்சி பலன் கூறியிருந்தேன். தற்பொழுது மகர ராசியை பற்றி உங்களுக்கு கூறுகிறேன். மகர ராசி, மகரத்தினுடைய அதிபதி சனி. ஏன்னா மகரத்தில் தான் சனி ஆட்சி பெறுகின்றது. மகர ராசிகள் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய லெவலில் போய் உட்காந்துருவாங்க. அதாவது படிப்படியா கஷ்டப்பட்டு, அதாவது சிறந்த உழைப்பாளிகள் படிப்படியாக கஷ்டப்பட்டு மிகவும் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய ராசி மகர ராசி. மகர ராசி என்ன சொல்றது, அதை இருப்பிடமே என்ன சொல்லுவாங்கன்னா சுடுகாடுன்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டங்களை நிறைந்து காணப்பட்டு பெரிய லெவல்ல வலம் வருகின்ற மிகவும் ஒளி பொருந்திய வாழ்க்கையை வாழக்கூடிய ராசி மகர ராசி. சரி, மகர ராசியில் என்ன நட்சத்திரம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதம், திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டம் 1, 2. இது எல்லாமே மகர ராசியில் உள்ள நட்சத்திர பாதங்கள். சரி, என்னென்ன எழுத்து இருக்கும் அப்படின்னு சொன்னா, போ, ஜா, ஜி, ஜு, ஜே, ஜோ, கா, 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 அதாவது குரில் கா, கா. அதே மாதிரி ஜா, ஜி, ஜு, ஜே, ஜோ, இந்த எழுத்துக்கள் கொண்ட ராசி எல்லாமே மகர ராசி. சரி, இப்ப நம்ம அடுத்து இந்த மகர ராசியுடைய குரு பயிற்சி பலனை நம்ம சொல்லலாம். மகர ராசிக்கு என்ன பண்ண, கண்டிப்பா 5 கண்டிப்பா மகர ராசிக்கு காதல் வயப்படும். காதல் கண்டிப்பாக ஈடேறும். அதே மாதிரி நல்லா படிப்பாங்க, நல்ல புகழ் இருக்கும். மகர ராசியுடைய காதலும் நல்லா இருக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் பெற்றுக்கும். அதாவது குழந்தை பாக்கியம் ஏற்படும், வெளிநாட்டு அனுகூலங்கள் ஏற்படும். அதே மாதிரி அவங்க புத்தி போக்கு, அதாவது தொட்டதெல்லாம் தொழாங்க, அந்த மாதிரி புத்தியின் போக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம், அதாவது புத்திர உற்பத்தி ஏற்படும். அதே மாதிரி அவங்களுடைய முதல் குழந்தை பெரிய லெவல்ல பேசப்படும். நல்லா புத்தி கூர்மையா நல்லா சந்தோடைய மேன்மை கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகலாம், சாஸ்திரத்துல அதிகமான நம்பிக்கை வச்சுக்கலாம், புதுசா சாஸ்திரம் கற்றுக்கலாம், நல்ல கல்வி சொற்பொழிவு செய்வாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா அவங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி சித்தப்பா சித்தி நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி காதல் ஏற்படும். வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு நல்ல பொருட்களை வாங்கி மகிழ்வார்கள். அதே மாதிரி நிறைய புண்ணிய காரியங்களை செய்யக்கூடிய காலங்கள். சரி, அடுத்து வேற என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அவருக்கு கொஞ்சம் தன்னுடைய தம்பி தங்கச்சிக்காக அவங்க செலவு பண்ற சூழ்நிலை ஏற்படும். யாருக்கு? மகர ராசிக்காருக்கு அவங்க தம்பி தங்கச்சி மாமனார் தங்கி இல்லை வேலை செய்யறதுக்காகவும், இந்த பாதம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்காகவும் கொஞ்சம் சிறு செலவுகள் அவங்களுக்கு ஏற்படும். அடுத்து என்ன நடக்கும்னா, அடுத்து அவங்க அப்பா கிட்ட நிறைய சண்டை போடுவாங்க. அப்பாவுக்கு அவருக்கு மிகப்பெரிய பகையாக மாறும். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு உடல்நிலை பாதிக்கப்படும். அதே மாதிரி கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள், அதே மாதிரி தன்னுடைய பிள்ளை கட்ட கருத்து வேறுபாடுகள், இந்த மேல் வயிறு சம்பந்தப்பட்டது, உஷ்ணம் சம்பந்தப்பட்டது, தண்டுவடம் சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி வலது கண் சம்பந்தப்பட்டது, இப்படிப்பட்ட பகுதியெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அது 2வது பார்ட், அதாவது செப்டம்பர் நடக்கக்கூடியது. அடுத்து ஜனவரியிலிருந்து மகர ராசிக்காரருக்கு கண்டிப்பாக தீர்மானம் நடக்கும். தீர்மானம் கைகூடி மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக தீர்மானம் செய்து கொள்வார்கள். அதே மாதிரி மகர ராசிக்கு அந்த திருமண யோகமும் நல்லா இருக்கு, குழந்தை பாக்கியமும் நல்லா இருக்கு. என்னன்னா அப்பப்ப சின்ன ஞாயிற்றுக்கிழமை சின்ன அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்படும். அவ்வளவுதானே தவிர மற்ற நேரத்துல வெளிநாடு போகலாம் அவங்க. அதே மாதிரி காதல் வயப்படலாம், காதல் சக்சஸ் ஆகும். குழந்தை பாக்கியம் சக்சஸ் ஆகும். அதே மாதிரி வெளிநாட்டு அனுகூலங்கள் நடக்கும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையில நல்லா அமோகமாக போவாங்க. இது என்னன்னா அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள், அந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு. இதுல மகர ராசி என்னன்னா, அதாவது நல்லவங்களுக்கு நல்லவங்க, கெட்டவங்களுக்கு கெட்டவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மகர ராசிக்காரங்க கிட்ட ஒரு இது என்ன அப்படின்னு சொன்னா,
இல்லாத ஏழைகளுக்கு முதல்ல அதை ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதே பார்த்துக்கொள்வது கடைசியில் மிகுந்த அளவு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் நம்ம உதவக்கூடாது என்ற மனநிலையிலே பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப பார்த்து அவங்களுக்காக உதவக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படும். இதுதான் மகர ராசியை பற்றிய குரு பயிற்சி பலன்கள். அடுத்த வீடியோவில் கும்பராசியை பற்றிய குரு பயிற்சி பலன்கள் கூறுகிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். நன்றி, வணக்கம்.